அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டு மக்களின் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்திலே இன்றைக்கு எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற அந்த தாரக மந்திரத்தை, அமைதி வளம் வளர்ச்சி என்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய லட்சிய முழக்கத்தை, மக்களுக்காக நான் மக்களால் நான் என்கிற அம்மா அவர்களின் தாரக மந்திரத்தை நிறைவேற்றி காட்டுகின்ற வகையிலே ஒரு வரலாற்று அறிவிப்பை நேற்றைய தினம் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த வரலாற்று சிறப்புக்குரிய அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பாக முதல் தேர்தல் அறிக்கையாக அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமைகளை நான் மீட்டெடுப்பதே முதல் கடமை என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் 7/7/2025 முதல் 21/7/2025 வரை ஒரு மாபெரும் புதிய வெற்றி சரித்திரத்தை படைக்க இருக்கிறது. இந்த மாபெரும் எழுச்சி பயணத்திலே மதுரை புறநகர் வடக்கிலே மேட்டுப்பாளையத்திலே தொடங்கி கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, விழுப்புரம் என்று பட்டுக்கோட்டை பேராவூரணி வரை தொடருகிற இந்த மாபெரும் சுற்றுப்பயணத்திலே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய நிர்வாகிகள் அந்த நடைபெறுகிற அந்த மாபெரும் வெற்றி முழக்கத்திலே நம்முடைய முழக்கம் முதன்மையானதாக அமைகின்ற வகையிலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுடைய வழிகாட்டுதலோடு அவருடைய அறிவுரைகளை பெற்று அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்று மிகச்சிறந்த பங்களிப்பை கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய சுற்றுப்பயணத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு தொண்டனாக உங்களிடத்திலே நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இது மாபெரும் ஒரு வெற்றி வரலாறை படைக்கின்ற ஒரு எளியவரின், ஒரு சாமானியரின், ஒரு விவசாய முதலமைச்சரின், மக்கள் முதல்வரின் இந்த சுற்றுப்பயணம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆகவே அதிலே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய பங்களிப்பு, அவரை வரவேற்கின்ற அந்த வரவேற்பிலே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய அந்த பங்களிப்பு மகத்தானதாகவும், உங்களுடைய தியாகம், உங்களுடைய உழைப்பு மகத்தானதாக அமைய வேண்டும் என்பதை நான் ஒரு சாமானிய தொண்டனாக இங்கே உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசிலே இன்றைக்கு தமிழகத்தை அடமானம் வைத்துவிட்டு நம்மை அடமானம் வைக்கப் போகிறோம் என்று நம் மீது பழி சுமத்துகிறார்கள், நம் மீது அவதூறு பரப்புகிறார்கள். நம்மை பழி சுமத்துவதும், சேற்றைவாரி வீசுவதும், அவதூறு பரப்புவதும், பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வதும், கோயபல்ஸ் பிரச்சாரங்களை மேற்கொள்வது மட்டுமே ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அதை முறியடிக்கிற முதல் கடமையாக இந்த மாபெரும் சுற்றுப்பயணம் உண்மை முகத்தை, ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசின் உண்மை முகத்தை தோலெடுத்து காட்டுகிற அந்த புனித பணியை ஆற்றுவதற்காக, தமிழக மக்களை காப்பதற்காக, தமிழகத்தை மீட்பதற்காக இதோ புறப்பட்டு விட்டார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இது வரலாறு படைக்கும் வரலாறு, இது வரலாறு படைக்கும் வரலாறு. இந்த வரலாற்றிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே நாமும் பங்கேற்க வேண்டும்.